சாரி. ஆஹா, என்னது ஆஹா? சும்மா சொன்னேன். அதுக்குள்ள சரோஜா ரொம்ப சீட்டிங்ப்பா. இங்க பாருங்க மேங்கோ பார். எப்படி இருங்க காமிக்கிறேன். இங்க தெரியுதா? மேங்கோ அது வந்து கலப்படமே இல்லாத மேங்கோ எங்களுக்கு கிடைச்சதா, அதனால நாங்கள் ரெடி பண்ணோம். வெயிலில் காய வச்சுங்க பாருங்க எப்படி. இது நம்ம நல்லா காய வச்சு ரோல் பண்ணி நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி யுவர் வாய்ஸ் சூப்பர். அப்படியா? தேங்க்யூ. மின்னது பார்த்தீங்களா பேசு. மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆனால் இது இன்னும் நல்லா காயணும். தெரியல, அப்படியே உரிச்சுட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல வெயில் எடுத்துன்னு காய வச்சுட்டு வரோம். உடனே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். எப்படி செய்யறது வீடியோ எடுத்தீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் எம்மி கிட்ட போகுது. ஹலோ, அது பசங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே குத்திடுவோம் குத்தி. ஒண்ணுமே இல்லை கோமதி. நல்லா பழுத்த பழமா இருக்கணும். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு அந்த பல்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சதையெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கப்பு 2 கப்புக்கு 1 கப்பு சுகரு. இப்போ 2 கப்பு மேங்கோ அந்த இது இருக்குன்னா தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கட் ஆயிடுச்சு. தண்ணிக்குன்னு ஆட் பண்ணாமல் அப்படியே அரைச்சிட்டு 2 கப்புக்கு 1 கப்பு சுகரு இது வானலில் போட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. மாம்பழத்தை கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 கப்பு சுகர் எடுத்து ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பிளேட்டில் எண்ணெய் தடவி இதை அப்படியே ஊற்றி நம்ம இப்படி தட்டினோம்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுமா, அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சோம்னா அப்படியே உரிச்சிக்கிட்டு வந்துடும். நான் வீடியோ போடுறேன், எடுக்கிற வீடியோ போடுறேன். மறுபடியும் செய்யறேன்னா கண்டிப்பாக மாம்பழம் எனக்கு வரும். வரும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? பசங்க பேரை சொல்லி ஸ்கூல் பசங்க பேரை சொல்லிக்கிட்டு போனதும் ஒரு வெட்டுறது தானே. அப்படிலாம் இல்லை. ஓகேங்க, நான் லைவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் இரவு சந்திப்போம். ஆனால் இரவு வந்து பேச மட்டும்தான் முடியும். வாய்ஸ் லைவ் மட்டும்தான் இருக்கும். பேஸ் லைவ் இருக்காது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அங்கேயும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபன்னாக தான் பேசலாம். முகம் இல்லைன்னா இல்லைங்க, அன்பான பேச்சு, அக்கறையான பேச்சு,